வணக்கம். பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களின் கவனத்திற்கு சற்று முன்பு புலனத்தில் நான் ஒரு லிங்க் ஷேர் செய்திருப்பேன். அந்த லிங்க் என்னத்துக்குன்னா, மாணவர்கள் அவர்களுடைய இசிஜியில் டவுன்லோட் செய்வதற்கு. ஆக மாணவர்கள் அந்த லிங்கை திறக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு கூகுள் ஃபார்ம் வரும். ஸோ எனக்கு நான் ஆல்ரெடி கீன் பண்ணனால எனக்கு என்னுடைய ஐசி இங்கே காட்டுது பாருங்கள். மாணவர்கள் அவருடைய எம்ஓஇ ஐடி பயன்படுத்தலாம் அல்லது பேரண்ட்ஸோட பர்சனல் ஐடியும் பயன்படுத்தலாம். இமெயில் அட்ரஸ் நார்மலாக நீங்கள் பயன்படுத்துவீங்களே அதை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ அது இங்கே வந்துடும். அப்போ ரெக்கார்ட் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் செய்யணும். செய்ததற்கு பிறகு கீழே இந்த மாதிரி வந்துடும். அப்போ அந்த ஏஜென்சின்னு வரும்பொழுது மாணவர்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறவங்க. அப்போ நீங்கள் ஸ்காலான டிக் செய்யணும். டிக் செய்து நெக்ஸ்ட் தட்டணும். நெக்ஸ்ட் தட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி காட்டும் இந்த டயரானு. ஸோ நம்ம பள்ளிக்கூடம் டயரா அலூர் கஜா கிளிக் செய்து நெக்ஸ்ட் தட்டவும். அடுத்தது நம்மளுடைய பள்ளி கோட் பார்த்தீங்கன்னா MBD //7 ஆக 7 இங்கே இருக்கா. ஸோ இதை நீங்கள் கிளிக் செய்து நெக்ஸ்ட் தட்டணும். நெக்ஸ்ட் தட்டினோடனே இங்கே மாணவர்களுடைய முழு பெயர் நீங்கள் டைப் செய்யணும். அதுவும் எல்லாமே ஹுரோஃப் பஸாரில் நீங்கள் டைப் செய்யணும். உதாரணத்துக்கு உங்களுடைய பெயர் முரளினா முரளி, ஆனால் லலாக்கி என்ன, உங்களோட ஐசியில் உங்கள் பெயர் எப்படி இருக்கோ அதே போல் தான் நீங்கள் இதில் டைப் செய்ய வேண்டும். டைப் செய்யணும். இப்போ நான் உதாரணத்துக்கு என்னுடைய பெயரை நான் டைப் செய்கிறேன். ஓகேங்களா, இது என்னுடைய பெயர். அதுக்கப்புறம் கேட்டகரி பசர்த்து. இப்போ மூரேட் என்பது மாணவர்கள் மூரேட்டை தான் இங்கே கிளிக் செய்யணும். ஆசிரியர்கள் அவர்களுடைய அவங்க கிளிக் செய்திருவாங்க. மாணவர்கள் மூரேட் என்று கிளிக் செய்ய வேண்டும். அதற்கு பின்பு தான் இங்கே நொம்பூர் காட் பிங்குநலன் இருக்குதுல்ல, இங்கே அவங்களுடைய ஐசியை நீங்கள் டைப் செய்யணும். ஓகே, ஐசி நீங்கள் டைப் செய்யும் பொழுது இந்த டேஷ் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, டைப் செய்து அதுக்கப்புறம் இந்த நொம்பூர் டெலிஃபோன் பசர்த்து இருக்குல்ல, அது போட்டாலும் போடலாம், போடாட்டியும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டார் இருக்குன்னா கட்டாயம் நீங்கள் ஈஸி பண்ணி ஆகணும். இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே எதுக்கு ஸ்டார் இல்லை. அப்படி அவங்க பர்சனல் நம்பர் நீங்கள் போகிறதா இருந்தாலும் போடலாம், போடாட்டி பிரச்சனை இல்லை. அதே போல் தான் இந்த கம்பாரம். ஸோ கம்பார் பார்த்தீங்கன்னா நான் குரூப்பில் ஷேர் செய்திருப்பேன். அந்த ஒரு படத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ 3ஆம் ஆண்டுனா அந்த குழு ஃபோட்டோவை நீங்கள் பயன்படுத்தலாம். அல்லது நான் எனக்கு அப்லோட் செய்ய தெரியல, நான் பயன்படுத்தலை அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போடாட்டி பிரச்சனை இல்லை. அப்படி ஆட் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இங்கே ப்ரௌஸ் வந்துடும். ஸோ நீங்கள் அதை தட்டுனீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் இருக்கிற அந்த ஃபோட்டோ நீங்கள் பயன்படுத்தலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் அது அப்லோட் செய்யலை. அதற்கு பின்பு தான் சட்டாத்தான் எதுவும் எழுதணுன்றது அவசியம் இல்லை. இறுதியாக சப்மிட் அப்படின்னு நீங்கள் தட்டிட்டா போதும். ஓகேங்களா, ஸோ சப்மிட் தட்டிட்டிங்கன்னா இசிஜில் ஜெனரேட் ஆகி முதல்ல நீங்கள் போட்டிங்களே இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் அட்ரஸ், இந்த இமெயில் அட்ரஸ்க்கு உங்களுடைய அந்த இசிஜில் வந்துடும். ஓகேங்களா, ஸோ பேரண்ட்ஸ் டேக் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இமெயிலை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். ஓகேங்களா, நன்றி.